இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் திராவிட நாயகன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் இடப்பட்ட அந்த ஃபவுண்டேஷன், அந்த அடித்தளத்திலிருந்து இன்று தமிழ்நாட்டை இந்தியாவே ஏன் உலகே வியந்து பார்க்கும் முதலமைச்சர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்கள், பெரியோர்கள், தம்பிமார்கள், தங்கையர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஒரு கனவு ஆட்சி, ஒரு அரசாங்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு முதலமைச்சர் என்றால் அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், மக்களோடு மக்களாக பயணித்து உங்களில் ஒருவன் நான் என்று ஒவ்வொரு நாளும் உறக்க சொல்லி அந்த மக்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியதை போல மக்களுடனே பயணித்து மக்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு இன்று மக்களுக்கான திட்டங்களை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி காட்டியிருக்கும் மகத்தான முதலமைச்சர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் அனைத்து துறைகளின் சார்பில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நிச்சயமா சீக்கிரமா முடிச்சிருவோம். இருந்தாலும் அவருக்கே தெரியும், ஒவ்வொரு நாளும் உங்கள் உழைப்பினால் இந்த நாடு பெற்றிருக்கும் வளர்ச்சிக்கு சிறிது நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் அருமை அண்ணன் அவர்கள் ஐடி துறையை குறித்து பேசவிருக்கிறார். அதற்கு முன்பு இந்த நிகழ்வை குறித்த ஒரே ஒரு சிறிய விளக்கம். 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு 2011 21 வரை எப்படி இருந்தது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அங்கிருந்து அந்த டெப்திலிருந்து, அந்த கீழே இருந்து அந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிடித்து தமிழ்நாட்டின் மக்களின் ஒவ்வொருவரின் கரத்தையும் பிடித்து மீண்டும் மேலே ஏற்றிக்கொண்டு வந்து இன்று இந்தியாவின் நம்பர் 1 பொருளாதாரமாக 11.19% வளர்ச்சியோடு தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் இந்த மகத்தான முதலமைச்சரே காரணம், அவரது திராவிட மாடல் ஆட்சியே காரணம். மக்களின் கனவுகளை புரிந்து கொள்கிறார், மக்களின் கனவுகளை நான் தீர்த்து கொடுப்பேன் என்று உறக்க சொல்கிறார், நம்பிக்கையோடு சொல்கிறார். மக்கள் அதை நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். அந்த நம்பகத்தன்மையை, மக்களின் முழுமையான ட்ரஸ்ட், அந்த நம்பகத்தன்மையை பெற்ற ஒரே முதலமைச்சராக இந்த இந்திய திருநாட்டில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான். அப்படிப்பட்ட அந்த கனவுகள் எப்படி மெய்ப்பட்டன, எப்படி தமிழ்நாடு வளர்ந்தது, எப்படி ஒவ்வொரு துறையும், எந்த துறையை எடுத்தாலும் 2 அல்லது 3 மடங்கு வளர்ச்சி, இதுவரை தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் நடந்திராத ஒரு வளர்ச்சி எப்படி கிடைத்தது, அந்த உழைப்பு பின்னால் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நுணுக்கங்கள் இருந்தது, எப்படி அவர் பயணித்தார், எப்படி எங்களை இயக்க வைத்தார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்ச்சி. அப்பா ரிப்போர்ட் கார்டு கேட்கிறாருன்னு டிடி சொன்னாங்க. எங்க அப்பா ரிப்போர்ட் கார்டு எங்ககிட்ட கேட்கல, என் பிள்ளைங்க எப்படி வேலை செஞ்சிருக்காங்கன்னு நீங்க எதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு உங்களுக்கு தைரியமா சொல்ற ஒரே முதலமைச்சர் இந்த இந்திய திருநாட்டில் எங்களது முதலமைச்சர் அவர்கள்.